வணக்கம் ஓவியா. தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் முடிந்து கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றது. இந்நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து சனிக்கிழமை கடலுக்கு சென்ற மீனவர்களையும் 7 மீனவர்கள் ஒரு விசைப்படகை இலங்கை கடற்படை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளது. இந்த நிலையில் அந்த மீனவர்களை விடுதலை செய்ய கோரி தங்கச்சி மடத்தில் சனிக்கிழமை இரவு அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நேற்று அவசர கூட்டம் நடைபெற்றது. இந்த மீனவர் சங்கங்கள் நடத்திய அவசர கூட்டத்தில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவதாக தெரிவித்திருந்தனர். அதன்படி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தற்போது ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தொடங்கியுள்ளார்கள். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தற்போது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாகவும் 1,00,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழில் சார்ந்தவர்கள் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த வேலைநிறுத்தத்தால் சுமார் 1 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியானது தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது இந்த மீனவர்களை கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யவில்லை என்றால் 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டமும் 15ஆம் தேதி உண்ணாவிரதமும் 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தையும் ஏற்கனவே மீனவர்கள் அறிவித்தபடி நடைபெறும் என தற்போது மீனவர் சங்கங்கள் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்களா என்ற எதிர்பார்ப்பும் தற்போது நிலவி வருகின்றது. இந்த மீன்பிடி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகமானது வெறிச்சோடி காணப்படுகின்றது. ஓவியா, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.